விஜய் வந்து இப்ப ரஜினிகாந்த் மாதிரி விட்டுட்டு ஓடுறாரா, ஒரு நாள்ல பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்களேன்னு கூட தோணுதுங்க. இது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நேர் விரோதம் காரணமாகத்தான் இது வெளியே வருகிறதே தவிர அரசியல் காரணம் இல்லை. அதை அரசியலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் திமுகவினர். தமிழக ஊடகங்கள் விலை போகிவிட்டன, சோரம் போகிவிட்டன. தமிழக ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து விட்டது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதே ஊடகங்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள் தயவுசெய்து. பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் எங்க பேச்சு இல்லை, அதை பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. எங்க தம்பி அதை பத்தி எந்த ஊடகம் பேச மாட்டேங்கிறாங்களே. ராகுல் காந்திக்கு ஸ்டாலினுக்கு இவ்வளவு மனது சண்டை அப்படி வந்திருக்குங்க. அதனால்தான் அவங்க எல்லாருமே ராகுல் காந்தியை திட்டுறாங்க சார். அவர் பண்ண குழப்பம், பீகாரில் செய்த குழப்பம் மாதிரி தமிழகத்திலும் குழப்பம் செய்து விட்டார். அதெல்லாம் வெளில வரவே இல்லை. இன்றோ அல்லது நாளையோ தமிழகத்திற்கு புதியதாக டிஜிபி நியமிக்கப்படுவார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் நியமிக்கப்படாத டிஜிபி நாளை நியமிக்கப்பட இருக்கிறார்கள். பல மாவட்ட கலெக்டர்களை மாற்ற இருக்கிறார்கள். அனைவருமே திமுக என்று புகார் வந்திருப்பதனால் கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வந்தீங்கன்னா இந்த SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மாறும். ஏன்னா எந்த இடத்த விஜய் கேட்கிறாரோ அந்த இடத்த கொடுத்த கண்டிஷனா போட மாட்டாங்க. 51 கட்சி 32 கண்டிஷன். விஜயனுடைய ஒரு போக்கு அனுதாப அலைகள் இருந்தாலும் 28-30% அவர் வச்சிருக்காரு. நல்ல 30% இருக்குன்னா குறைஞ்சது 80 சீட்டான வாங்கி ஆகணுங்க. அவர் அந்த 80 சீட் வாங்கினாருன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரும். திமுக அழிஞ்சு விடும். இனிமேல் விஜய் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. 4-5 நாள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியவில்லையே. தமிழகத்தில் பொய் பிரச்சாரம் அதிகமாகி விட்டதனால் குழப்பங்கள் வருகிறதே தவிர இது திமுகவினுடைய தோல்வியைத்தான் காண்பிக்கிறது.